யாரை நம்பி சென்றாரோ அவர்களே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது கூட சேர்த்துக்கல, அவர் பார்க்கல அப்படிங்கிறத ஒரு ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு பொருள்ல அதை புரிஞ்சுக்க முடியுதா? திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை நம்பி இணக்கமாக அதிமுக இருந்தப்பே மிக இணக்கமாக பாஜகவுக்கும் குறிப்பாக மோடி அவர்களுக்கு மிக ஆதரவாக இருந்தார். ஆனால் வழி அனுப்பும் போது இறங்கும் போது கூட தன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இம்பாக்ட் தான் இந்த அறிக்கையை பார்க்க முடியுதா? அதாவது என்டிஏ மோடியை பிரதமராக முன்னிறுத்தி அண்ணாமலை ஒரு அணியை கட்டமைச்சார். அந்த அணிக்கு எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவுக்கு எதிராட்டு ஓபிஎஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். அவர் அந்த கட்டத்துக்குள்ளே நிறைய இடங்களில் நின்று இருக்கலாம், ஆஃபர் கூட பண்ணாங்க பாஜகவில் இருந்து. அவர் அதிமுக யாருக்குங்கிற அந்த தொண்டர்கள் போட்டி, பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகள் இதெல்லாம் நம்பி டோக்கனாக ஒரு பலாப்பழம் சிம்பலில் ஒரு தொகுதியில் மட்டும் நின்னார். அந்த தொகுதியில் ஒரு சுயேட்சையாட்டு ஒரு மிகப்பெரிய அளவு வாக்கு பலத்தையும் காட்டினார். அவர் தென் மாவட்டங்களில் அதிமுக ஒரு மோசமான தோல்வியை அடைவதற்கு பல இடங்களில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் போகிறதுக்கான ஒரு பெரிய காரணமாக இருந்தார். டெபாசிட் இழக்கிறதுக்கு திருநெல்வேலியில் 8%, ராமநாதபுரத்தில் 9%, தேனியில் 13%, ஏன் மதுரையில் கூட 3ஆவது இடம்லாம் போகிறதுக்கு ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு மிக முக்கிய காரணமான ஒன்று தான். ஆனால் ஒரு மக்களவை தேர்தலுக்கு பிறகு 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் வராத ஒரு சட்டமன்றத்தில் பாஜக கூட்டணிக்குள்ளே வராரு. பாஜக தலைமை அன்னைக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே 20%, அமித்ஷா வரும்போதே 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த மரியாதையை கொடுத்தாங்க. அன்னைக்கே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வரல. ஆனால் அதே வேளையில் அழைக்கப்பட்டிருந்த பாமக சார்பாக அன்புமணியும் வரல. அன்றைக்கி தான் பாமகவுக்குள்ளேயே ஒரு பெரிய பூகம்பமும் வெடிக்குது. அதற்கு பிறகு ஓபிஎஸோட அரசியல் நிலைப்பாட்டில் மெல்லிய மாற்றங்கள் வருது. அதாவது இண்டோ பாக் வார் மோடிஜியின் வெற்றின்னு தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விடுறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இந்திய இராணுவத்தின் வெற்றி, இந்தியாவின் வெற்றி அப்படின்னு அந்த இதை முழுக்க மோடி தான் அந்த வெற்றி காரணம்னு இபிஎஸ் சொல்கிறது மாதிரி ஓபிஎஸ் சொல்லலை. அதிலிருந்தே அந்த வேறுபாடு வருது. அதற்கு பிறகு இந்த வரவேற்பு நிகழ்வில் தான் கலந்துக்கணும், தன்னுடைய தொகுதியில் உள்ள ஒரு வளர்ச்சி திட்டம், எலக்ட்ரிஃபிகேஷன், ரயில்வே, இதில் போடி நாயக்கனூர் தொகுதி இன்வால்வ்டுங்கிறனால அதுக்கு நன்றி தெரிவிக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. பலருக்கும் பாஜகவில் உள்ள பலரையும் அவர் முயற்சி பண்ணுறாரு. மாநில தலைவர்லேருந்து பலரையும் அவர் முயற்சி பண்ணுறாரு, எல்லாரையும் அப்ரோச் பண்ணுறாரு. நமக்கு அப்ரோச் பண்ணுறாரு. மாநில தலைவரெல்லாம் பலமுறை அப்ரோச் பண்ணியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச தகவலின் அடிப்படையில். ஆனால் யாருமே அவருக்கு அதை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஒரு வேளையில் அதற்கான காரணங்கள் என்னங்கிறது பலருக்கும் யூகிக்க முடியாத அளவில் தான் அது இருந்துகிட்ருக்குது. எனிவே அரசியலில் காரணங்களை யூகிக்கதை விட நாம் மோடியின் வெற்றின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது இந்திய இராணுவத்தின் வெற்றின்னு சொன்னோம். இப்போ அடுத்த கட்டம் நாம் அரசியல் சக்தியாக இருக்கோம். நாம் அதிமுக விலகியனால தான் அதிமுக 13% வாக்குகளை இழந்திருக்குது. தென் மாவட்டத்தில் நமக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குது. பொதுவாக மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு குட்வில் அனுதாபம் இருக்குது. நம்மளை அழைக்காதது மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறத அவர் உணர்றாரு. இனிமேல் இதே எதிர்பார்த்துட்டு இருந்த அரசியல் பண்ண முடியாது. நான் பலமுறை சொன்னது மாதிரி nobody is taken for granted in politics. OPS is not taken for granted in politics. இதை தாண்டி அடுத்த ஆப்ஷனும் அவருக்கு இருக்குது. அடுத்த ஆப்ஷனை அவர் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சகோதரி ரஞ்சனா சொன்னது மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனையை முன் வச்சு அவர் தன்னோட எதிர்ப்பை கண்டனமாட்டு முறை தெரிவிக்கிறாரு. இதுவே உடனே ஃபைனல்னு சொல்ல முடியாது. பாஜகவில் இருந்தும் அவர்கிட்ட பிஎம்ஓவில் இருந்தும் ஹோம் மினிஸ்ட்ரியில் இருந்தும் முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ் கிட்ட பேசலாம். உடனே அவங்களும் விட்டுற மாட்டாங்க. இந்த புறக்கணிப்புங்கிறது டெலிபரேட்டாக அல்லது சிம்பிளி அக்காடாங்கிறது நமக்கு தெரியாது. அது தொடர்பாட்டு அவங்க இந்த அறிக்கை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதல்வர், மக்கள் மத்தியில் அபிமானம் கொண்டவர், பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராக களமாடுறாருன்னு சொல்லும்போது பாஜக எதிர்ப்புங்கிறத அண்ணாமலை டைல்யூட் பண்ணார், ஓபிஎஸ் டைல்யூட் பண்ணாருன்னு சொல்லும்போது மீண்டும் பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல் தமிழ் மண்ணில் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும்.
பன்னூர் ராமச்சந்திரன் அதை ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இவரோட வார்த்தைக்கு வந்து ஜெயலலிதாவின் மறுபதிப்புன்னு ஒரு பெரிய வேல்யூ உண்டு. இதுக்கு இடையில ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நீங்க சொன்னதுனால சொன்னேன், ஓபிஎஸ் அவர்களுடைய கண்டன அறிக்கைக்கான லீடு தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசினதா? கண்டிப்பா பன்னூர் ராமச்சந்திரன் அதோட லீடாக கொடுக்குறாரு. அண்ணாமலை நீக்கமும் ஓபிஎஸ் புறக்கணிப்பும் வந்து மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க? இல்லை, அது அவங்க உரிமை, அது நான் மறுக்க விரும்பல. நான் அவங்க உரிமை, அது அவங்க சொல்லலாம். ஓகே ஓகே. அந்த இதில் வந்து ஒரு யாருக்குனாலும் ஒரு நல்ல இதை சொல்லக்கூடிய ஒரு பன்னூர் ராமச்சந்திரன், அதுவும் இதுவும் வந்து கோயின்சைட் ஆகி வருது. பட் நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, டெல்லி பாஜக வந்து இப்படியே போனால் பாஜக எதிர்ப்பு அரசியலாக பன்னூர் ராமச்சந்திரன் அரசியலாக கூட இருக்கலாம். அதை ஓபிஎஸ் வழிமொழியும் போது அந்த எதிர்ப்பு அரசியல் வந்து இங்கே வேகம் பெறும். அது வந்து பாஜகவுக்கு நல்லதில்லைன்னு நினைக்கலாம். அவங்க சமரச இதுகளும் பாஜக டெல்லி தலைமை எடுக்கலாம். ஏன்னா இங்கே மோடி எதிர்ப்புன்னு இருந்த 2019 நிலைமை மாறி மோடிக்கு ஒரு ஆதரவு வளையம்னு உருவாதுக்கு காரணம் வந்து அண்ணாமலைக்கு தலைமை, ஓபிஎஸோட முயற்சிகள், டிடிவி உள்ள வந்தது எல்லாமே முக்கிய காரணம். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் வந்து உருவம் பெறக்கூடாது, அது வேகம் எடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம் டெல்லி தலைமைக்கு இருக்கும். ஸோ இந்த அறிக்கைக்கு பிறகு அவங்க இதை பதில் சொல்லுவாங்க அப்படின்னு அது சொல்லக்கூட இல்லை, அவரை நேரடியாக பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடலாம். அதிலிருந்து தொடங்கி தான் அடுத்த கட்ட ஆப்ஷன்கள் எல்லாமே வரும். சட்டமன்ற தேர்தல் பாஜகவுடைய இலக்கல்ல, வர இருக்கக்கூடிய 2029 தான் அவர்களுடைய இலக்கு என்றாலும் என்டிஏ கூட்டணியை தக்க வைப்பதற்கு தமிழகத்தில் குறிப்பாக வைக்கிறதுக்கு ஒரு பலம் வேண்டுமா வேண்டாமா? சப்போஸ் ஓபிஎஸ்ஐ தவிர்த்து விட்டால் அந்த பலம் உறுதிப்படுத்தப்படுமா? அதாவது எந்த ஒரு தேசிய கட்சிக்கும் வந்து சட்டமன்ற தேர்தலை விட மக்களவை தேர்தலுக்கு அவங்க கொடுக்க ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும். 71 திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து சட்டமன்ற இடங்களே வேண்டாம், எம்பி மட்டும் போதுங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்தாங்க. அதே மாதிரி தான் பாஜகவும் அந்த வகையில் செயல்படக்கூடிய தேசிய கட்சி என்றாலும் கூட சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு முக்கியமே இல்லைன்னு யாரும் அதை ஒதுக்கி தொழிட மாட்டாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி அவங்க விஜய் அவர்கள் வந்து சிஏ எதிர்ப்பு, வக்போர்டு சட்ட எதிர்ப்புலலாம் உறுதியாக இருந்த பிறகும் கூட அவங்க பாஜக கூட்டணிக்கு வரணுங்கிற அடிப்படையில் ஒரு பிரபல கலைஞரை வந்து நயினார் நாயந்திரன் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அம்மையார், ப்ரொஃபஸர் சீனிவாசன் மதுரையில் 2ஆம் இடத்துக்கு வந்த வேட்பாளர், இவங்கெல்லாம் அழைப்பு விடுத்தாங்க. பட் விஜயை பொறுத்த அளவில் அந்த இடத்துக்குள்ளே ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி, நம் சகோதரர் எம்எஃப் தமீம் போன்றவங்கள்லாம் ஒரு மேன் பவரோடு அவருக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்குறாங்க. அப்போ இவங்க நம்பிக்கையை அதிமுக பெற தவறிற்று. இவங்களோட நம்பிக்கை அதிமுக பெற தவறும்போது இந்த மக்களோட நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியலை தான் விஜய் முன்னெடுக்கிறாரு. தங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து சேருங்கிற அந்த அழைப்பை வந்து அவர் நிராகரிச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து எதிர்காலத்தில் ஒரு அலையன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுக்கு ஒரு ஆப்ஷனாக விஜய் இருக்கலாமே தவிர ஓபிஎஸ் வந்து விஜயோட கட்சியில் போய் இணைவாருங்கிற அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒரு கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் கட்சி தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த வழக்கை 4 வாரத்தில் முடிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அது இன்னும் பல வாரங்கள் தாண்டி போயிட்டே தான் இருக்குது. அதனோட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஓபிஎஸ்கிட்ட இருக்குன்னு தான் பார்க்கணும். என்றாலும் அரசியலில் வந்து அவங்க பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும்னா அந்த இடம்தான் ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும். அப்போ ரெட்டையிலையில் ஓபிஎஸும் கையெழுத்து போடணும், இபிஎஸும் கையெழுத்து போடணுங்கிற ஒரு சூழல் வரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் வந்து ஸ்டே இல்லாமல் எடப்பாடி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு வேளையில் ஹோப் வந்து அவருக்கு கை கொடுக்கணும்னா அதைத்தான் அவர் நம்பி போவாரே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிக்க மாட்டார். நாளைக்கு தெளிவாக விளக்கத்தை சொல்கிறதா சொல்லியிருக்கிறாரு. எல்லா ஆப்ஷனையும் வந்து ஓப்பன் பண்ணி தான் அந்த அரசியலை பண்ணுவார். இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? சப்போஸ் இப்போ வந்து பாஜகவுடைய கண்டன அறிக்கையின் வாயிலாக தன்னுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை பாஜகவுக்கு தெரிவிப்பதன் வாயிலாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை இதை பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? பாஜக எதிர்ப்பு தலைவர்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமை எதாச்சேரகமாக செல்கிறது என்று கருதக்கூடிய தலைவர்களா என்பது இவர் மதுரையில் நடத்தக்கூடிய மாநாட்டில் செங்கோட்டையன் போன்றவரெல்லாம் கலந்து கொண்டால் அது தெரிய வரும். அவர் அதிமுகவுக்குள் உள்ளிருந்து தன் அரசியலை முன்னெடுத்து போகிறத தான் விரும்புவார். அதற்கு பாஜகவின் ஆதரவு எந்த அளவு கிடைக்கும் என்பது இன்னைக்கு லெவலில் சொல்ல முடியல. அதே வேளையில் திருச்சியில் பிரதமரை வரவேற்றவர்களில்
டிக்னிட்ரிஸ்னு தான் பிரதமர் வந்து அதை பதிவிட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் வந்து திமுகவை கடுமையாக சாடி திமுக அரசுக்கு எதிராக போட்ட அந்த ட்வீட்டில் கூட அதிமுக தலைவர் யார் பேரையும் சொல்லலை. இப்போ டிக்னிட்ரிஸ்னு தான் இவரை வரவேற்ற பிரதமரை வரவேற்ற தங்கம் தென்னரசு ஐயா, முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மற்றும் ஜி.கே. வாசன், வேலுமணி, இந்த இவங்களை வந்து 4 பேர் படத்தையும் போட்டு டிக்னிட்ரிஸ் வந்து வரவேற்றாங்கன்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ பாஜக அரசியலுக்குள்ள அதிமுக இதில் பல கசப்பான சம்பவங்கள் நகர்ப்புற உள்ளாட்சியில் நடந்தது. அண்ணாமலை 5% இடங்களை கேட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமி 2% மேலே பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். ஓபிஎஸ் அன்னைக்கு இரட்டை தலைமையாக இருக்கும்போது 5% கொடுக்கலாம், அவங்களுக்கும் அமைப்பு பலம் வளர்ந்துருக்காங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அண்ணாமலை அதுக்கு பிறகு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் 100% இடம் போடுங்கன்னு அமித்ஷா சொல்லும்போது 47% இடங்கள் போட்டு 3வது வந்தார். அப்போ நான் தான் சொன்னேன் 3வது இடம் அண்ணாமலை தான் வருவார், டெல்லி பேக்கிங்கில் வருவாருங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. அதே மாதிரி 2024 ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு மோடி பக்கத்தில் உட்கார்ந்துறது உலக அளவில் இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஐயா செய்தது மிகப்பெரிய ஒரு ஆதரவு, பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு. இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக நமக்கும் ஒரு என்டிஏயும் பலமாக இருக்குன்னு நிதிஷும் நாயுடும் இல்லாத போது ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்தது பாஜகவுக்கு பெரிய ப்ளஸ், மோடிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காக தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நிதிஷ் நாயுடு வந்துட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு தகராறில் 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லி 12 சீட்டு அண்ணாமலை கேட்க சீட்டு தகராறில் அந்த கூட்டணி உடஞ்சிடுச்சு. மீண்டும் அந்த கூட்டணிக்கு இடையில் சீட்டு முடிவாகலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக தொகுதி பங்கீடு முடிவது வரை ஓபிஎஸ் அவசரப்பட வேண்டாம் என்பது என் போன்றவர்களோட கருத்து, எண்ணம். அப்போ அவர் இன்னும் அதிலே தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்போன் அவர் தான் முடிவெடுக்கணும். பண்ருட்டி அண்ணன் ஒரு முடிவை சொல்றாரு, பாஜகவே நெகட்டிவா சொல்றாரு. நான் பாஜகவை நெகட்டிவா பார்க்கல. அரசியல்ல there is no last page in political calendar. மோடி சொல்லி தான் ஓபிஎஸ் செய்தாருன்னு பல இதுகள் இருக்குது. மோடி சொல்லியும் ரிசைன் பண்ணிட்டாருங்கிற வருத்தங்களும் இருக்குது. என்றாலும் 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருக்குது. 3வது முறையும் சீட் ஷேரிங் முடிவாக இல்லை. சீட் ஷேரிங்கை பொறுத்தளவில் பாஜக 11.4% பலம் நாளைக்கு மக்கள் சட்டமன்றத்திலும் நீடிக்கணும்னு அண்ணாமலை தன் உழைப்பால் அவர் எடுத்து காட்டிய இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை எடுத்து காட்டியவர் வந்து பிஎம்ஓ கிட்ட அவர் அணுகிதான் நிற்கிறாரு. பிஎம்மும் அதை உணர்ந்து அண்ணாமலை போன்றவர்களோட நியாயமான கருத்தை உணர்ந்து தான் தொகுதி பங்கீடு முடிவதற்கு முன்னாடி இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டான்னு நினைக்கிறாங்க. அதே வேளை அமித்ஷா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கிறார். அதே நம்ம தரவுகளை மீறி நான் பேசல. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ்க்கு என்டிஏக்குள்ளேயும் ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப்பை விட்டுக்கிட்டு அவசரப்பட மாட்டாருன்னு நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவுடைய எம்பிக்கள் பலமும் பாஜகவுக்கு மேல ஒரு கண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு ஹிஸ்டரி, ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறு நிச்சயமா இருக்கு. அரசியல் அரங்கத்துக்குள்ள பாஜகவின் எதிரி காங்கிரஸ் தான். அது வெளிப்பட அதைத்தான் மோடி காட்டிட்டு இருக்கிறாரு. எந்த இடத்துக்குள்ளே மோடி அதில் மறைச்சோ எதுவுமே பண்ணலை. சகோதரர் தமீம் சொல்கிற மாதிரி மோடி எந்த இடத்துலையும் அதை மறைச்சி செயல்படலை. எந்த ஒரு தலைவருக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய வரவேற்பை டெல்லியில் ஃபாரின் டிக்னிட்டரி கொடுக்கக்கூடிய வரவேற்பை மு.க. ஸ்டாலினுக்கு அவர் கொடுத்தாரு. இது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பலரும் பேசும்போது எமர்ஜென்சி, மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பலரும் பேசும்போது எமர்ஜென்சியை எதிர்த்த முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மகன் என்பதால் எமர்ஜென்சியில் மு.க. ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருங்கிறத தெளிவாகவே பேசினார். கலைஞர் பிறந்த நாள் என்றாலும் கலைஞர் இருந்தாலும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக நீச் என்றும் இழிவானவன் என்றும் இழிவான தொழில் செய்தவன் என்றும் விமர்சிக்கப்பட்ட மோடியும் ஜாதிய ரீதியாக இழிவாக பேசப்பட்ட கலைஞர் கருணாநிதியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்ற அடிப்படையில் தான் கலைஞரை பல இடங்களில் மோடி புகழ்ந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் வீட்டுக்கு சென்று கலைஞர் மனைவியிடம் இவரே விரும்பி ஆசீர்வாதம் பெற்றதும் நம்ம கண்ணெதிராக அந்த நாட்களில் பார்த்தோம். இதில் சகோதரர் தமீம் சொல்கிறது மாதிரி மறைமுகமாலாம் மோடி எதுவுமே இல்லை. ஓப்பனாக தான் மோடி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எமர்ஜென்சியை எதிர்த்தவருங்கிற மரியாதை கலைஞர் குடும்பத்துக்கு அவர் கொடுக்கத்தான் செய்கிறார். பட் எலக்ட்ரல் பேட்டல்னு வரும்போது பாஜகவும் திமுகவும் எதிராக தான் இருக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா திமுகவின் எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். 2வது இடத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவின் எதிரி. ஏன் ஓபிஎஸ் கூட மு.க. ஸ்டாலினுக்கு எதிரி அல்ல.
சட்டமன்ற கூடத்தில் கூட எங்கள் தந்தை பராசக்தி வசனத்தை பேசுவாருங்கிறத அதிமுகவில் இருக்கும்போதே அதை பேசினாங்க. இது ஒரு அரசியல் நாகரீகம், பண்பாடு, ஒரு நாகரீக அரசியல். அந்த அரசியல் தொடருது. கொள்கை வேறு, இந்த அரசியல் நாகரீகங்கிறது வேறு. இன்னைக்கு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லியில் வந்து மோடியும் சோனியா காந்தி அம்மையாரும் நெருக்கமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றாக தான் இருப்பாங்க. அத்வானியும் மன்மோகன் சிங்கும் ஒன்றா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நாம் கண்கூட காணக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் பாஜகவை பொறுத்தவரையில் வெளிப்படையாக சொல்கிறேன், உங்க கேள்விக்கு, ஒண்ணுமில்லாத காங்கிரஸ், கன்னியாகுமரியில் மட்டுமே டெபாசிட் எடுத்த காங்கிரஸ், ஸ்டாலினை நம்பி 9 தொகுதி 10 தொகுதி ஜெயிக்குதே என்கிற ஆதங்கம் இருக்குது. தங்கள் நேரடி எதிரிக்கு இந்த வெற்றி கிடைக்குது ஆதங்கம் மோடிக்கு இருக்குது. அது உண்மை. இதுல தமீம் சொல்றது மாதிரி மறைஞ்சிருந்தோ ரகசியமான ஓப்பனாகவே இருக்குது. உங்க ஓபிஎஸோட செய்தி தொடர்பாளர் இதுபடி அவங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது. பட் அவங்க பாஜக கூட இந்தியாவில் தான் அஸ்ஸான் டேட் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் சரியான பார்வைன்னு பார்க்குறேன். இன்னும் 8 மாதங்கள் இருக்குது. இந்த 8 மாதத்துக்குள்ள அது எனக்கு ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, இப்போ ஓபிஎஸ் வெளியேறதுனால யாருக்கு இழப்பு அப்படிங்கிற? பிஜேபிக்கு இழப்பு. பிஜேபிக்கு தான் இழப்பு. அதனால பிஜேபிக்கு மிகப்பெரிய இழப்பு. அதனால தான் பிஜேபி தலைமை மேல இருந்து பேசுவாங்கங்கிற ஒரு கருத்தை நான்